எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் உள்ளி தீயல் தான் செய்ய போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 தீயலோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம கேரளா சமையலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்துட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ரெண்டுமே சேர்த்து ஒரு தீயல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாவைக்காய் தீயலும் பண்ணியிருக்கு. ரெண்டுமே பார்க்காதவங்க ஒரு டைம் அந்த ரெசிபியும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உள்ளி தீயல் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். உள்ளி தீயல் செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே எடுப்பாங்க. நான் இங்கே வந்துட்டு 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு. தோலில் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஒரு தக்காளி போதும், பெரிய ஒரு தக்காளி, 2-3 பச்சை மிளகாய் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கு. கூடவே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு மட்டும் போதும், ரொம்ப அதிகமாக எதுவுமே வேண்டாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுக்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இதே மாதிரி நைஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே தீயல் செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன நைஸாக இருக்கிற பீஸாக தான் கட் பண்ணி எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ணுறது பிடிக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தீயல் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா வெங்காயமே நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கு. தக்காளியும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கூடவே வந்துட்டு வறுத்தரைச்சி தான் தீயல் செய்வாங்க. அதுக்காக 2 கப் அளவுக்கு முத்தனை தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கு. நம்ம இப்போ அது வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய தேங்காயாக இருந்தால் பாதி போதும். முத்தனை தேங்காய் எடுக்கணும். வறுத்தரைக்கிறதுக்கு எப்போவும் முத்தனை தேங்காய் தான் எடுக்கணும். வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும். பாதி கரிஞ்சு போகக்கூடாது, பாதி ஃப்ரை ஆகாமையும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பாதி வறுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை, கசப்படிக்கும். 1/4 டீஸ்பூன் போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுவும் கம்மியாக போதும். ரொம்ப அதிகமாக போட்டுச்சுன்னா மசாலா ஸ்மெல் வந்துடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. இன்னும் பாதி தான் தேங்காய் வறுத்துருக்கு. இன்னும் பாதி வறுத்து ஃப்ரை ஆகி ரெடி ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம போட்டு கொடுத்த வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது ரெண்டும் நான் சேர்த்து கொடுக்குறேன். வரமிளகாய் தூளோட அளவு நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கூடி போட்டுக்கலாம். மல்லித்தூள் இந்த அளவுக்கு போதும். 1/2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கு. ஒரு 15 செகண்ட் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. பவுடர் தான் போட்டு கொடுத்துருக்கு, கரிஞ்சு போகக்கூடாது. அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஃப்ரையாக இருக்குது. இதை ஆற விட்டுக்கலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கு. தேவையாக இருந்தால் மட்டும் ஊற்றிடலாம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். மண்சட்டி தான் வச்சுருக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகும் நான் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். அதோட மனம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு. முதல்ல சின்ன வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் நல்லா வதக்கணும். வேறு எந்த எண்ணெயுமே ஊற்றாதீங்க, தேங்காய் எண்ணெய் தான் வேணும். தேங்காய் வறுத்தரைச்சி செய்கிற குழம்புக்கு இன்னும் ஒரு எண்ணெயோட ஸ்மெல் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கிற தக்காளி தான் நீங்கள் எடுத்துருக்கு அப்படின்னா புளி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் முதல்ல நான் புளி கம்மியாக தான் ஊற வச்சுருக்கு. இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வறுத்த தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கு, வறுத்தரைக்கிற தேங்காய் தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் தேங்காய் அரைச்சிட்டே இருக்கும்போது முதல்ல தேங்காய் பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அரைச்சிட்டே இருக்கும்போது அந்த மசாலா ஆயிலியாக மாறிடும். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி தான் அரைக்கிறேன் அப்படின்னா மசாலா இதே மாதிரி டார்க் கலரில் கிடைக்காது, ஒரு ஆரஞ்சு கலராக மாறிடும். அதே மாதிரி தேங்காய் நல்லா ஃப்ரையாக நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கலை அப்படி இருந்தாலும் இதே மாதிரி அரைச்சி எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், பச்சை தேங்காய் தான் எடுத்துருக்கு, முத்தனை தேங்காய் எடுக்கலை அப்படி இருந்தாலும் இதே மாதிரி ஆயிலியாக அரைச்சி எடுக்க முடியாது.
அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. முத்தின தேங்காயாக இருக்கணும். தேங்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். அதே மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்செடுக்கணும். இது மூணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிருச்சுன்னா இதே மாதிரி டார்க்காக இருக்கிற நல்ல ஒரு மசாலையாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மசாலையுமே ஊற்றி இருக்குது. உள்ளித்தீயல்னு சொல்கிறது நல்லா திக்காக இருக்கிற ஒரு கிரேவி தான். அதனால் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளி அது ஊற்றிக்கோங்க. புளியோட டேஸ்ட்டெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி ஊற்றியிருக்கு, மசாலையும் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஆல்மோஸ்ட் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வற்றிச்சு அந்த மாதிரி தான் இந்த உள்ளித்தீயல் ரெடி பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஊற்றுற அளவு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் ஊற வைக்கிற புளியோட அளவு, நீங்கள் அரைக்கிற அந்த மசாலையோட திக்னஸ் ஒன்றும் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாததுனால நான் இப்போ ஆல்மோஸ்ட் 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கு. நீங்கள் ஊற்றும் போது அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. இது வரைக்கும் உப்பு போட்டு கொடுக்கல, கொஞ்சம் உப்பும் போட்டு கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இது மூடி வச்சு நல்ல ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதோட டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மூடி இந்த மாதிரி தான் மூடணும். கொஞ்சம் கேப்பு விட்டு ஆவி போகிறதுக்கு மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வற்றி அந்த குழம்பு திக்காகட்டும். இப்போ பாருங்கள், அதோட ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம உள்ளித்தீயல் செட்டாக இருக்குது, கரெக்டாக வெந்திருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. வேணால் இப்போ உப்பு ஒரு டைம் செக் பண்ணி கம்மியாக இருந்தால் போட்டு கொடுத்துடலாம். இதுதான் நம்ம உள்ளித்தீயலோட கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இந்த குழம்பு இன்னும் திக்காயிடும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு பாதி ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரேவியோட கலர் அப்படியே மாறிடும், ரொம்ப டார்க்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளித்தீயல் வந்து ரெடியாக இருக்குது. கரெக்டான கலரில், கரெக்டான கன்சிஸ்டன்சியில், கரெக்டான டேஸ்ட்டில் நிறைய பேர்கிட்ட ரெசிபி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து பிளெயின் ரைஸுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். அதே மாதிரி பரோட்டைக்கு சப்பாத்திக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.